ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய யூடியூப் சேனலில் சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுக்கிறது எப்படி. அதாவது பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி இந்த டைலாக்ஸ் சொல்லிட்டேன். பட் பார்த்தீங்கன்னா அது எல்லாம் பார்ட்டாக போட்டு ஒவ்வொரு வீடியோஸாக போட்டிருந்தேன். பட் இந்த வீடியோவில் டோட்டலாக கலெக்ஷனாக ஒரு வீடியோவை எடுத்து ஒரு 10 டிப்ஸ் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஹேக்கிங்லேருந்து உங்களுடைய சேனலை நீங்கள் சேஃபாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன வழிகள் எல்லாமே நான் அந்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். நம்ம சேனலை பிடிச்சிருந்து இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரியான எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருங்க. கைஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒன் பை ஒன்னாக அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கிட்டத்தட்ட 10 டிப்ஸ் நான் சொல்லியிருந்தேன். அதில் ஃபஸ்ட்டு டிப்ஸ் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ். அதாவது ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய யூடியூப் சேனல் மெயில் ஐடி இருக்குது பார்த்தீங்களா, அதில் உங்களுடைய சேனலுக்கு நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ஜென்யூனான சாஃப்ட்வேராக இருக்கட்டும், இல்லைனா உங்களுடைய டிவைஸில் லாகின் பண்ணியிருக்கிறதா இருக்கட்டும், அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா எதுவும் ஆப்ஸ் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. அதன் மூலிமா உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம் வர்றது மாதிரி இருந்ததுனாலும் உங்களுக்கு இப்போவே நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஹேக்கிங்லேருந்து தப்பிக்கிறதுக்கு இது ஒரு வழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியாஸாக இருக்கட்டும், இல்லைனா பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே நீங்கள் சேனலில் அபவுட் செக்ஷனில் கொடுக்கக்கூடிய மெயில் ஐடியா இருக்கட்டும், அதாவது கான்டாக்ட் இல்லைனா பிஸ்னஸ் குவாரிஸ் இல்லைனா ப்ரொமோஷன் ஸ்பான்சர்ஷிப் எதுனாலும் சொல்லலாம். இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இமெயில் ஐடி கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அது உங்களுடைய சேனல் மெயில் ஐடியா இல்லாமல் ஏதாவது அதுக்குன்னு தனியாக பர்சனலாக நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் இல்லைனா ஆப்ஸ் ரெண்டுலேயுமே எதில் எடுத்தாலும் ஆப்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா பெர்மிஷன்ஸ், அதே மாதிரி சாஃப்ட்வேர்னு எடுத்திங்கன்னா எக்ஸ்டென்ஷன், இந்த மாதிரிலாம் கேட்கும். அப்படி கேட்கல சாஃப்ட்வேர் அப்படின்னு எடுத்திங்கன்னா நல்ல சாஃப்ட்வேர்ஸும் நிறையவே இருக்குது. லைக் கீவேர்ட் டூல் இப்போ யூடியூபர்ஸ்க்கு தேவை, அதை எடுக்கிறீங்கன்னா டியூபடி இல்லைனா விட்ஐக்யூ இந்த மாதிரியான ஜென்யூனான சாஃப்ட்வேர்ஸ்லாம் கீவேர்ட் டூலில் இருக்குது. அதுக்கெலாம் நீங்கள் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தா எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் அதை தவிர்த்து வேறு ஏதாவது இல்லீகலான ஏதாவது டேஞ்சரான ஆப்ஸு இல்லைனா பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர்ஸ்லாம் நீங்கள் அளவு இல்லைனா பர்மிஷன்ஸ் கொடுக்குறது, இல்லைனா பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறது, டவுன்லோட் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் இருந்ததுன்னா உங்களுடைய சேனல் ஹேக்கிங்கில் மாட்டுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நாலாவது நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது லிங்க். இது ஆல்ரெடி நான் நிறைய ரெண்டு வீடியோஸ் போட்டிருக்கேன். லிங்க்கை கிளிக் பண்ணுறதால என்ன ஆகும், லிங்க் எப்படி கிளிக் பண்ண உடனே ஹேக் ஆகுது அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோலாம் ப்ரீவியஸ் வீடியோஸ் தான் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி யூடியூப் அவேர்னஸ் வீடியோலையும் பிளேலிஸ்ட் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அந்த பிளேலிஸ்ட்டையும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். லிங்க்கை ஜஸ்ட் அவங்க ஒரு மெயில் யாராவது ஒருத்தர் அனுப்புகிறாங்கன்னா அந்த மெயிலை ஜஸ்ட் நீங்கள் ஈஸியாக கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உடனே ஹேக் ஆகும். அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு சாஃப்ட்வேரோ இல்லைனா ஆப்ஸோ டவுன்லோட் பண்ண சொல்லி இருக்கும், அதன் மூலிமா ஹேக் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் நடக்கும். அதனால இந்த மாதிரியான இதெல்லாம் நீங்கள் தொடவே செய்யாதீங்க. அதாவது லிங்க்ஸ்னு வந்ததுனாலே ஏதாவது அதுக்குன்னு டம்மி மொபைல்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை தொடங்க. அதை தவிர்த்து உங்ககிட்ட ஒரே ஒரு மொபைல் தான் இருக்குது, ஒரே ஒரு லேப்டாப் தான் இருக்குன்னா உங்களுடைய லாகின் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த ஒரு சேனல் மெயில் ஐடி ஹேக் ஆகிறதுக்கு ரொம்பவே அதிகமான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஞ்சாவது நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசிட் பண்ணுறது, ஒவ்வொரு வெப்சைட்டாக விசிட் பண்ணுறது, இல்லீகல் வெப்சைட்டை விசிட் பண்ணுறது. உங்களுடைய சேனல் மெயில் ஐடி இருக்கும்போது லாகின் ஆகி இருக்கும்போது சில தேவையில்லாத வெப்சைட்ஸுக்கு தேவையில்லாத ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் தேடும்போது அதில் பார்த்தீங்கன்னா அதுலேயே செக்யூர் அன்செக்யூர் அதுக்கப்புறம் டேஞ்சரஸ் அலர்ட் மெசேஜ்லாம் காட்டும். க்ரோம் ப்ரௌசரில் நீங்கள் ப்ரௌசரில் விசிட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரௌசர்லையும் நீங்கள் தேடுறது பிரச்சனை இல்லை, ஆனால் எந்தெந்த வெப்சைட்டை தேடுறீங்க அப்படிங்கிறது தான் பிரச்சனை. இல்லீகல் வெப்சைட்ஸை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். இல்லீகல் வெப்சைட்ஸ்க்கு உங்களுக்கு மேலேயே அந்த வெப்சைட்லேயே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அது இல்லீகல் வெப்சைட்னு தெரிஞ்சுன்னா உடனே பேக்கில் வந்துருங்க. அது தேவையில்லாதது நம்மளுக்கு. அதாவது அலர்ட் மெசேஜ் மாதிரியான இந்த வெப்சைட் சரியில்லை, இந்த வெப்சைட்டில் உங்களுடைய டேட்டாஸ் அதுக்கப்புறம் உங்களுடைய ப்ரைவசியெல்லாம் திருடுறாங்க அப்படிங்கிற மாதிரி அதுலேயே காட்டும். அந்த மாதிரிலாம் காட்டாத மாதிரி மேக்ஸிமம் நீங்கள் வெளியே வந்துட்டிங்கன்னா அப்போவே ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். மேக்ஸிமம் ஜென்யூனான வெப்சைட்ஸ் எவ்வளவோ இருக்குது, சிலர்கிட்ட கேட்டு பார்த்துக்குங்க. அதே மாதிரி அந்த வெப்சைட்டுக்குள்ளேயே போங்க. மேக்ஸிமம் சர்ச் பண்ணி நிறைய வெப்சைட்ஸ்குள்ளே போகிறது, நிறைய ஏபிகேஸ் டவுன்லோட் பண்ணுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளெல்லாம் விட்டுருங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன சஜஷன் நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்பான்சர்ஷிப்னு வருது பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி சொன்னால் அந்த லிங்க்கு கிளிக் பண்ணுறது, அதில் பார்த்தீங்கன்னா பிராண்ட் இமெயிலா இல்லை @gmail.com, அதாவது சாதாரண ஒரு பர்சனுடைய இமெயில் ஐடினா @gmail.comனு இருக்கும். இல்லைனா பிராண்ட் அக்கௌண்ட்னா பிராண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்து பிராண்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அதையும் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதன் மூலிமா நீங்கள் கொஞ்சம் கிளாரிஃபை ஆகலாம். ஆனால் அதுவும் ஹேக்கிங் பண்ணுறக்கூடிய ஒரு அதுக்காகவே தயாரித்த ஒரு பிராண்ட் அக்கௌண்ட்டாக கூட இருக்கலாம். அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம ஆறாவதாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
சாதாரணமாக ஒருத்தங்களுக்கு மெயில் அனுப்புதீங்க. மெயில் அனுப்பணும் அப்படிங்கையில உங்களுடைய சேனல் மெயில் ஐடியினுடைய இருந்து ஒரு மெயில் அனுப்பாமல் நீங்கள் வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு மெயில் வச்சுக்கோங்க. எப்போவுமே பர்சனல் இல்லைனா டூப்ளிகேட் இந்த 2 மெயில் ஐடியில் ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது பர்சனலாக இருந்தாலும் சரி, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் இமெயில் ஐடி அப்படின்னு சொன்னால் அதை விட ரொம்ப நல்லது. டூப்ளிகேட்டாக நீங்கள் சும்மா டம்மி மெயில் ஐடி மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. அதுக்கு இந்த மாதிரிலாம் பயன்படுத்திக்கலாம். யாருக்காட்டும் மெசேஜ் நீங்கள் மெயில் அனுப்பணும் அப்படின்னு சொன்னாலும் இந்த மாதிரியே அனுப்பிக்கலாம். எந்தவித ப்ராப்ளம் கிடையாது. இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏபிகேஸ் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு ஏபிகேயை நீங்கள் க்ரோம்லேயோ இல்லைனா வேறு ஏதாவது ஒன்றுலையோ ஏபிகேவோ இல்லைனா சாஃப்ட்வேரோ தேடி அலைஞ்சி அதை இன்ஸ்டால் பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணுறதும் ஒரு வகையாக உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். அதாவது இந்த கிராக்டு வெர்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஏபிகேஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேராக இருக்கட்டும், சில இது நம்மளுக்கு கிடைக்கல, அது வந்து காசு கொடுத்து வாங்க வேண்டியிருந்ததுன்னா ஃப்ரீயாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான வழிகள் என்ன அப்படின்னு பார்த்து கிராக்டு வெர்ஷன் மாதிரியான சில இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி இதை தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. டோன்ட் யூஸ் ஏபிகே ஆர் கிராக்டு சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிக்கிறேன். கைஸ் அதுக்கு அடுத்ததான் நம்ம 8ஆவதாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்டார்டிங்லேயே நீங்கள் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணும்போது இருந்திருக்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸும் போட்டிருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய சேனலுக்கு தகுந்த மெயில் ஐடி க்ரியேட் பண்ணாதீங்க. அதே மாதிரி சேனலுக்கு தகுந்த பாஸ்வேர்டு, அந்த மெயில் ஐடிக்கு தகுந்த மாதிரி பாஸ்வேர்டு, இந்த மாதிரிலாம் க்ரியேட் பண்ணிங்கன்னா ஹேக்கர்ஸ்க்கு ரொம்பவே சிம்பிளாக ஹேக் பண்ணுறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் எல்லாத்தையுமே யூனிக்வாக க்ரியேட் பண்ணுங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மற்றவங்களோட அந்த மெயில் ஐடியாக இருக்கட்டும், மெயில் ஐடி கூட ஜஸ்ட் ஒரு நேம் இல்லாமல் இங்கிலீஷ் நேமாக இல்லாமல் தமிழ் நேமில் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல்ஸில் இந்த மாதிரிலாம் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதை வந்து ஃபைண்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். அதனால் அப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து நான் வந்து ஏற்கனவே ஒரு நேமில் இல்லைனா நீங்கள் சொன்ன மாதிரி நான் பண்ணலையே அப்படின்னு நினச்சிங்கன்னா பாஸ்வேர்டை கொஞ்சம் ஹை செக்யூரிட்டி, அதாவது ரொம்ப லென்த்தாகவும் சரி, அதே சமயம் அது புரியாத மாதிரி நிறைய வேர்ட்ஸ் வந்து கொடுங்க. டிஃப்ரெண்டான கொஞ்சம் கஷ்டமாக வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா அது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் பாஸ்வேர்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கணும். அந்த மாதிரி பண்ணிட்டீங்கனாலும் கொஞ்சம் நல்லது தான். அதை ட்ரை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம 9ஆவதாக பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை வந்து எப்போவுமே எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. எனேபிள் பண்ணுறது எப்படின்னு தெரியலனா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை வந்து எப்போவுமே எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் பாஸ்வேர்டுக்கு அடுத்ததாக உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பும் போகிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்டெப்பில் நீங்கள் வந்து ஃபைன் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் உங்களுடைய சேனலுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் உடனே. அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேக்கிங்கில் இருந்து தப்பிக்க வைக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு வழிகளில் ஒன்றா இருக்கும். உங்களுடைய சேனலில் பாதுகாக்கிறதுக்கும் இது மெயினான ஒரு மெத்தடாக இருக்கலாம். அதனால் கண்டிப்பாக உங்களுடைய சேனல் மெயில் ஐடிக்கு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய பர்சனலாக இருந்தாலும் பர்சனல் மெயில் ஐடிக்கும் கண்டிப்பாக இதை பண்ணி வச்சுக்கோங்க. பர்சனலாக ஏதாவது கூகுள் ஃபோட்டோஸ் ட்ரைவில் சேவ் பண்ணி வச்சுக்கிறது இந்த மாதிரிலாம் இருந்ததுனாலும் அது தேவைப்படும். அதையும் செஞ்சு வச்சுக்கோங்க. கைஸ் அதுக்கு அடுத்ததான் நம்ம லாஸ்ட்டாக 10ஆவதாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் கீ மாதிரியான ஹை லெவல் செக்யூரிட்டிலாம் நம்ம சேனலுக்கு வந்து இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட நீங்கள் வந்து மேக்ஸிமம் பாஸ்வேர்டை வந்து 3 மந்த் இல்லைனா 4 மந்த்துக்கு ஒரு தடவை சேஞ்ச் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். மேக்ஸிமம் இதை வந்து 1 or 2 மந்த்துக்குள்ளே கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. அப்டேட் ஆகிக்கிட்டே இருந்ததுன்னா எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்களுடைய மெயில் ஐடியை வந்து யாராவது ஃபைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து கொஞ்சமான கஷ்டமான ஒரு வேலையாக இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பாஸ்வேர்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தில் உங்களை செக்யூர் பண்ணும் உங்களுடைய சேனலை அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக அந்த 10 மெத்தடையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒன்று. இந்த மெத்தடெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுடைய சேனலை சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுக்கலாம். இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைச்சிங்கன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்வி மட்டும் சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் ரெடி பண்ணுங்கள். ஃபைனலாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி மறக்காம ஆல் கிராஃப்னு செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரியான எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பார்த்துக்கணும். நன்றி. பை see you நெக்ஸ்ட் சந்திப்போம். அதாவது எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. எதை எனேபிள் பண்ணி வைக்கணும் இந்த ஒரு வீடியோவில் வந்து அதே மாதிரி நம்ம 10ஆவதாக பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் கீ மாதிரியான ஹை லெவல் செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் நம்மகிட்ட ஹை லெவலில் இருக்கக்கூடிய திங்ஸ்லாம் கூகுள் கீ மாதிரியான லாகின் பண்ணுறதுக்குனே செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்கக்கூடிய தனியான ஒரு திங்ஸ் வேணும் அப்படிங்கிறத விட ஜஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து அது கைஸ் அதுக்கு அடுத்ததான் நம்ம 10ஆவதாகவும் லாஸ்ட்டாகவும் பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் கீ மாதிரியான பெரிய கிரியேட்டர்ஸ்லேருந்து எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய இந்த கூகுள் கீ வந்து நம்ம சாதாரணமாக இருக்கிறவங்க பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைஸ் அதுக்கு அடுத்ததான் நம்ம லாஸ்ட்டாக 10ஆவதாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து உங்களுக்கு கூகுள் கீ வந்து
கைஸ் அதுக்கு அடுத்தது நம்ம லாஸ்ட்டாக 10ஆவதாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கூகுள் கீஸ் மாதிரியான செக்யூரிட்டி ஹையர் செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து அதுவும் ஒரு செக்யூரிட்டி. கண்டிப்பாக அந்த 10 மெத்தடும் கண்டிப்பாக